உங்களுடைய கேர்ள் கிட்ஸுக்கு ஏர்லியா பீரியட்ஸ் ஆகாம இருக்கணுமா அப்படின்னா இந்த 4 திங்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஜாஸ்தியா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அல்லது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிட்றது ஏர்லி பீரியட்ஸ் ஆகுறதுக்கு ஒரு ரீசன். அதுல நிறைய ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ரீசன் ஆகும். ரெண்டாவதா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம இருக்கிறது. எப்பவுமே டிவி பார்த்துட்டு இருக்கிறது, ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது இல்லாம வெளியில ரன்னிங் போறது, சைக்கிளிங், ஸ்கிப்பிங் இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கட்டாயம் பண்ண வைங்க. தேர்ட் ஒன், லேட்டா டின்னர் சாப்பிட்டு லேட்டா தூங்குறது. லேட்டா டின்னர் சாப்பிட்றதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு உண்டான சான்சஸ் ஜாஸ்தி. அதனால ஹார்மோன் பிளக்சுவேஷன்ஸ் வரும். ஸோ லேட்டா தூங்குனா இந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரத்தாத, அதனால ஏர்லியா பீரியட்ஸ் வந்துடும். ஃபோர்த் ரீசன் இஸ் ஸ்ட்ரெஸ். உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆகலாம், அல்லது வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு இடையில வரக்கூடிய ஃபைட் கான்ஃபிளிக்ஸும் கிட்ஸுக்கு இடையில ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரீசன் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸினாலையும் ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் வரும். அதனாலையும் ஏர்லியா பீரியட்ஸ் வர்றதுக்கு உண்டான சான்சஸும் ஜாஸ்தி தான். உங்களுடைய கிட்ஸோட ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணுமா அப்படின்னா இந்த பேஜ் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டிப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.